பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எண்ணாகமம் 14ஆம் அத்தியாயம் 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இந்த 2 வசனங்கள் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், எதுவரை அதற்கு முன்பாக 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். 22, 23 வரும்போது பாருங்கள், கோபம் உண்டாக்குவார்கள் என்று சொல்கிறாரு, விசுவாசியாதிருப்பார்கள் என்று சொல்கிறாரு. நான் கண்டும் என்னுடைய சத்தத்தை கேட்டும் சகல அடையாளங்களை அவர்கள் பார்த்தும் 22, 23 என் மகிமையே அவர்கள் கண்டும் யான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த சகல அடையாளங்கள். 10 வாதைகள் அவர் எகிப்திலே செய்தார் அவர்களுக்காக. வனாந்திரத்திலே பல அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். செங்கடலை 2ஆய் பிளந்தார், யோர்தானை குவியலாய் நிறுத்தப் போகினார், பரலோகத்தின் மன்னாவை கொடுத்தார், கண்மலையை பிளந்தார். இப்படி பல அடையாளங்களை செய்தார். கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியானை முற்றிலும் நீர் மறைத்து கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி ஆவியானவர் நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வாதமாக நீர் மாற்றும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வேத புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது 10 முறை என்னை வேதனைக்குள்ளாக மாற்றினார்கள், அல்லது 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த பகுதியில் வந்தபோது என் கண்கள் அந்த வசனத்திலே நிலைத்து நின்றது. அதற்கு பிறகு இந்த 10 பகுதிகள் எங்கே இருக்கிறது என்று நான் வேதத்திலே தேட ஆரம்பித்தேன். ஏனென்றால் கரெக்டாக அந்த எண்ணிக்கையோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு நேராக அழைத்து கொண்டு போகிற இந்த பிரயாணத்திலே 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார். அப்பொழுது எனக்குடைய உள்ளத்திலே ஒரு உந்துதல் ஏற்பட்டது. இந்த 10 இடங்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை திரும்ப கவனமாக நான் முதலிலிருந்து அந்த யாத்திராகமம் 12ஆம் அத்தியாயத்திலிருந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அவர்கள் 10 முறை அதுவரைக்கும் விசனப்படுத்தினார்கள். அதாவது அந்த எண்ணாகமம் 14ஆம் அத்தியாயத்து வரைக்கும் 10 முறை, அதற்கு பிறகு விசனப்படுத்துகிறார்கள். அதை நான் பின்னாலே சொல்லுகிறேன். அவரை கோபப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள், விசுவாசியாதிருந்தார்கள். அப்போது அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக ஜீவியத்திலிருந்து, இந்த எகிப்து இந்த உலகத்திற்கு அடையாளம், இந்த உலக ஜீவியத்திலிருந்து பரம கானானாகிய பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற போது ஆண்டவர் பல காலகட்டங்களிலே நம்மை ரட்சித்து ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தி பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகித்து பிரித்தெடுத்து பரிசுத்த ஜீவியம் செய்ய நம்மை நடத்தி கொண்டு போகிற இந்த பாதையிலே நீங்களும் நானும் கூட பல தடவை ஆண்டவரை முறுமுறுத்து, அவரை விசனப்படுத்தி, அவரை கோபப்படுத்தி, அவர் எத்தனையோ அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்த பிறகும், மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்த பிறகும், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தின பிறகும், அவருடைய சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை கேட்ட பிறகும், ஊழியர்கள் மூலமாக பல தடவை ஆண்டவர் நம்மிடத்தில் பேசின பிறகும் நீங்களும் நானும் கூட பல தடவை
அவரை விசனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தி நான் அந்த அந்த 10 தடவை என்று ஆண்டவர் எண்ணி சொன்னது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது பதிந்தது. எனவே தான் இந்த செய்தியை நான் அந்த அந்த நாளிலே குறிப்பிடுத்து வைத்திருந்தேன். இந்த நாள் நேற்றைக்கு நம்முடைய 2024 எலெக்ஷன் முடிந்து ஒரு புதிய திருப்பத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அதே போல் இந்த செய்தியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக யாத்திராகமம் 14ஆம் அத்தியாயம் 10 12 வசனங்கள் வரை வாசிக்கும்போது, அங்கே செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையுடைய தலைமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே ஆரோனுடைய தலைமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே அங்கே பார்வோனுடைய சேனை அவர்களை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அப்பொழுது எப்படி அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் என்றால், எதிரியை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். முதல்ல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். கர்த்தரை ஏறெடுத்து பார்க்கவில்லை. எதிரி பின்னாலேயும் முன்னாலேயும் சமுத்திரம் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கவில்லை. தங்களுக்கு வந்த பிரச்சனையை நோக்கி பார்க்கிறார்கள். எதிரியை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பெரிதுபடுத்துகிறோம். அது சில நேரத்தில் பிசாசின் மேலில் பழி போடுவோம், அல்லது ஆவியானவர் மேலே பழி போடுவோம். அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு பிறகுதான் அந்த எதிரியை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். அது எப்படி இருந்திருக்க வேண்டும்? கர்த்தரை ஏறெடுத்து பார்த்தார்கள் என்றிருந்தால் அது நலமாக இருந்திருக்கும். கர்த்தரை ஏறெடுத்து பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிடார்கள். கூப்பிட்ட பிறகு ஒரு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் விசுவாசம் இல்லை. அதற்கு பிறகு அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்கள் மோசையை பார்த்து பயத்தில் நடுங்கி சொல்கிறாங்க, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை இங்கே கொண்டு வந்தீர். பாருங்க, ஆண்டவர் 10 விதமான வாதைகளை செய்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஆச்சரியமான செயல்களினாலும் அவருடைய ஓங்கிய மகாபயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்று திரும்ப 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 வாசிக்கிறோம். இதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்களை வழி நடத்துவதற்கு பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார்கள். பார்த்த பிறகும் அவர்கள் மோசையை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை சாகும்படி வனாந்திரத்திலே கொண்டு வந்தீர்கள். வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்து தேசத்தில் நாங்கள் அடிமைகளாய் இருப்பதே நலம் என்று சொல்கிறார். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளியேற பெற்ற ரட்சிப்பை நாம் எந்த கிரயமும் செலுத்தாமல், நாம் அதற்காக எந்த பிரயாசமும் படாமல் அவருடைய திரு இரத்தத்தை சிந்தி, பாவமற்ற பரிசுத்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தி ஒரு வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் அல்லது பலகீனங்கள் அல்லது நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இவைகளை கண்டு பயந்து நாம் இந்த ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாமே, பழைய அனுபவத்திலே இருந்திருக்கலாமே என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒரு சிலருக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எகிப்தில் சாகிறதற்கு அடக்கம் பண்ணுவதற்கு பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தீர், அதைவிட நாங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்திருப்போமே என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து முறுமுறுத்து முறையிட்டது கர்த்தருடைய பார்வையிலே விசனமாயிருந்தது. அது அவரை கோபப்படுத்தியது. அவர் வேதனைப்படுகிறார். இவ்வளவு செய்தும் நீ இப்படியாய் சொல்லுகிறாய். அதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்த அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி நம்ம ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம். ஏன் இந்த உபத்திரத்திற்குள்ளாய் கடந்து போகணும்? ஜெபிக்க சொல்கிறாங்க, உபவாசம் பண்ண சொல்கிறாங்க, வேதம் வாசிக்க சொல்கிறாங்க, ஆலயத்திற்கு வர சொல்கிறாங்க,
அல்லது தசமபாகங்கள் காணிக்கைகளை கொடுக்க சொல்கிறாங்க, ஊழியத்திற்கு அழைக்கிறாங்க. இதெல்லாம் சிலருடைய பார்வையிலே கஷ்டமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. இங்கே அவர்கள் உபத்திரவங்கள், பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க அவர்கள் விரும்பவில்லை. சுகபோகமான ஒரு வாழ்வை வாழ விரும்புகிற கிறிஸ்தவர்களைப் போல, அல்லது பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லா பெட் ஆஃப் ரோசஸ் என்கிறது மாதிரி எந்த உபத்திரவும் இல்லை என்று சொல்லுகிற தவறான உபதேசங்களில் மதிமயங்கி போயிருக்கிறவர்களைப் போல அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினார்கள். இன்றைக்கும் அவர்கள் பேசுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அல்லது ஒரு முறுமுறுப்பு, ஒரு சிந்தை அல்லது ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் என்னை விசனப்படுத்தினார்கள், அவர்கள் என்னை கோபப்படுத்தினார்கள். ரெண்டாவதாக அந்த 10வது முறுமுறுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 16ஆம் அத்தியாயம் 2வது வசனம் 3வது வசனம் 7லிருந்து 9 வசனங்களை வரை நாம் வாசிக்கும்போது, போஜன பிரியர்களாய் அவங்க இச்சையினாலே முறுமுறுக்கிறார்கள். இச்சை உலகத்தில் பல 3 முக்கியமான இச்சையை குறித்து வேதம் சொல்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் வருகிற இச்சை. இந்த 3 இச்சைகளும் முக்கூறு ஆயுதங்களைப் போல ஆதாம் ஏவாள் நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் மனிதனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சத்துரு மிக வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு முக்கூறு ஆயுதம் அதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து இறைச்சியை சாப்பிட்டு எகிப்தில் கர்த்தரின் கையால் செத்து போயிருக்கலாம். இது அந்த சாரிபாத்து விதவை சொன்னது மாதிரி, நான் ஒரு விறகு எதுக்கு பொறுக்கிறேன், நானும் ஒரு அப்பவும் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகிறதற்கு பொறுக்கிறேன் என்று சொன்னது மாதிரி நம்பிக்கையற்ற வார்த்தைகள், தன்னை அதைரியப்படுத்துகிற வார்த்தைகள். அந்த இங்கே இறைச்சி கிடைக்கல, இதுக்கு எகிப்திலிருந்து இறைச்சி செய்து செத்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை போஜனத்திற்காக ஏசா அந்த அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினது போல இறைச்சிக்காக, ஒரு வேளை ஆகாரத்திற்காக, ஒரு நல்ல போஜனத்திற்காக கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறார். ஆண்டவர் விசனப்படுகிறார், கோபப்படுகிறார். அதே போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலும் உலகத்தின் இச்சைகளால் அநேகர் இழுப்புண்டு பின்னோக்கி பார்க்கிறார்கள். லோத்தினுடைய மனைவி பின்னோக்கி பார்த்து அவள் உப்பு தூணானாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாய் தான் கக்கினதை சாப்பிடுவது போல, கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றிலே பொருளுவது போல அநேகர் விட்டு வந்த காரியங்களை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். செத்து போயிருந்தா அந்த இறைச்சியை சாப்பிட்டுட்டு அங்கேயே சாவது நலம் என்று சொல்லுகிற அவ்வளவு மதீனமான ஒரு பேச்சை அன்றைக்கு அவர்கள் அந்த முறுமுறுப்பிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அந்த ஊழியருக்கு விரோதமான முறுமுறுப்பை தேவன் கேட்டார் என்று அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் அவருடைய பார்வையில் விசனமாயிருந்தது, கோபமாயிருந்தது. இதே சங்கீத புத்தகத்திலே ஆசாப்பின் சங்கீத புத்தகம் 78ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்துப்பீங்கன்னா, போஜன இச்சையினாலே இருதயத்தில் முதல்ல தேவனை பரீட்சை பார்த்தார்களாம். வாய் சொல்வதற்கு முன்பாகவே இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்து தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கொடுத்த ரட்சிப்பை அவர்கள் நம்பவில்லை. இச்சையை வெறுக்கவில்லை. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அநேகர் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையை வெறுக்க முடியாமல் அதிலே உழந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பார்வையில் அது விசனமாக இருந்தது. அது அவரை கோபம் மூட்டியது. வேதம் சொல்கிறது, அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், அப்படியாய் பேசினவர்கள் ஒருவரும் அந்த கானானுக்குள்ளாய் பிரவேசிக்கவில்லை. அத்தனை பேரும் வனாந்திரத்திலே அவர்கள் செத்து விழுந்தார்கள். நம்முடைய நோக்கம் பரம கானானுக்கு நேராக கடந்து செல்கிறது. உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், வழிபாடுகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், இது எதுவும் அதற்கு தடையாய் வராதபடி அவர் மேலே நம்முடைய கண்களை பதித்து அழைத்தவரை நோக்கி நாம் செல்வது தான் சரியான ஒரு அனுபவம். மூன்றாவதாக ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? அந்த நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 16ஆம் அத்தியாயத்தில் 27, 28 வசனங்கள் அதே அத்தியாயத்தில் அவர் சொல்லுகிறார். ஓய்வு நாளில்
அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மன்னாவை பொறுக்க போகிறாங்க. ஆண்டவர் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். அன்றன்றைக்கு தேவை உள்ள மன்னாவை அன்றன்றைக்கு பொறுக்குங்கன்னு சொன்னார். அநேகர் அப்படி உங்களுக்கு தேவையானதை பொறுக்குங்கன்னார். ஆனாலும் அநேகர் அதிகமாய் பொறுக்கி அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் என்றால், அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளில் பொறுக்கக்கூடாது என்பதற்காக 6ஆம் நாளில் 2 மடங்கு பொறுக்கலாம் என்று சொன்னார். அப்படி இருந்தும் இந்த எல்லா ஒழுங்கும் நியமங்களும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தும் 7ஆம் நாளில் அவருடைய வார்த்தையை நம்பாமல், அந்த அவருடைய வார்த்தை நியமனங்களுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் 7வது நாளில் அவர்கள் பொறுக்க போகிறார்கள். பரிசுத்த ஓய்வு நாளை அவர்கள் அனுசரிக்கவில்லை. தேவ கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. 7வது நாள் போக வேண்டாம் என்று கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார். அவர் சொன்ன பிறகுதான் அவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஆண்டவர் வேதனைப்பட்டு விசனப்படுகிறார். இப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இவர்கள் இருக்கிறார்களே என்று அவர் விசனப்படுகிறார். பாருங்க, அந்த ரூத்து அந்த போவாசனுடைய களத்தில் போன போது கடைசியாக போவாஸ் 6 படி கோதுமையை அளந்து கொடுத்தது போல கர்த்தர் 6 நாட்கள் நம்மைக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தருகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? 6 நாட்கள் நம்மை போஷித்து உடுத்து வைத்து பாதுகாத்து பராமரிக்கிற தேவன் 7வது நாள் அவருக்காக பரிசுத்தமாக நீங்களும் நானும் தேவ சன்னதியிலே போய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லது ஆராதனைக்கு போகிறதற்கு மனமடிவாகி எரிச்சலடைந்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? அதனுடைய விளைவு நம்மை அறியாமலே கர்த்தரை விசனப்படுத்துகிறோம், கர்த்தரை கோபப்படுத்துகிறோம். கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறதில்லை. 4வதாக சீன் வனாந்திரத்திலே ரெவிதீம் என்கிற இடத்திலே அவர்கள் வருகிறார்கள். அந்த கானானுக்கு நேராக பிரயாணம் பண்ணும்போது யாத்ராகமும் 17ஆம் அத்தியாயம் முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன? அங்கே தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வறண்ட பாலைவனம். மோசையோடு கூட அவர்கள் வாதாடுகிறார்கள். வாதாடி என்ன சொல்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. தண்ணீர் தவனத்தால் எங்களை கொன்று போடவா இந்த இடத்திலே நீர் அழைத்து கொண்டு வந்தீர். பாருங்க, அந்த வேத வசனம் ஆகிய தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடும் போது, பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவ ஜலம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடும் போது உலகத்தின் குறைகள் நமக்கு பெரிதாக தெரியும். அதன் நிமித்தம் நம்ம முறுமுறுக்கிறோம். அழிந்து போகிற போஜனம், அழிந்து போகிற தண்ணீர், இதற்காக அழியாத நித்திய ஜீவனை அறியாமலே இழந்து கொண்டிருக்கிற பரிதாபத்திற்குள்ளாக அநேகர் நம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த மோசையின் மேலே எவ்வளவு கோபம் கொண்டார்கள் என்றால், வேதம் சொல்கிறது கல்லெறிய பார்த்தார்கள். மோசைக்கு விரோதமாக கல்லெறிய பார்த்தார்கள். அவர்களோடு கூட வாதாடுகிறார்கள். பின்னால நீங்க வாஸ்து பாருங்க, வேதம் சொல்கிறது கர்த்தரை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் சோதித்து பார்த்தார்கள். அவர் அந்த ஊழியக்காரன் மேல கல்லெறிய பார்த்தாருங்க. அந்த சங்கீதம் 78:17 வாஸ்து பார்த்தீங்கன்னா, உன்னதமானவருக்கு அவர்கள் கோபம் மூட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் சரீரப்பிரகாரமான குறைவுகள் வரும்போது ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோமா? அல்லது உலகத்தில் இல்லாத, நம்மிடத்தில் இல்லாத ஐஸ்வர்யங்களை பார்த்து நமக்கு அவைகள் இல்லையே என்று முறுமுறுக்கிறோமா? அந்த ஜீவ வசனம், அந்த பரிசுத்த ஆவியானவராய ஜீவ ஜலம் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரவே செய்யாது. 5வதாக மோசே 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்காக 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் சீனாய் மலையிலே கர்த்தருடைய பாதத்திலே காத்து கொண்டிருக்கிறார். அவர் வர தாமதிக்கிறது. அவர் தாமதித்த உடனே அவிசுவாசம் இந்த ஜனங்களுக்குள்ளே வருகிறது. எத்தனையோ அடையாளங்களை பார்த்தாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னால தான் கண்மலையை அடிக்கிறாங்க. கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது ரெவிதீமில். அதெல்லாம் பார்க்குறாங்க. செங்கடலை பிளந்ததை பார்த்தாங்க. யோர்தானை குவியலாய் நிறுத்தினதை பார்த்தாங்க. ஆனாலும் கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை. 10 வாதைகளை எகிப்திலே செய்ததை பார்த்தார்கள். எல்லாம் மறந்துட்டாங்க. இதுதான் கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பரிதாபமான நிலைமை. உளையான சேற்றில் இருந்த ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்ததை,
ரட்சித்ததை, சத்தியத்திற்குள்ளாய் வழி நடத்தினதை ஒரு குறைவு வரும்போது அல்லது ஒரு தாமதம் ஏற்படும் போது அவிசுவாசத்தினால இழந்து போகிற ஒரு அனுபவம். இங்கே பாருங்க, மோசே அங்கே வரவில்லைன்னு சொன்ன உடனே இவர்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வருகிறது, பொறுமை இல்லை. வேதம் சொல்கிறது நமக்கு நீடிய பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், நம்பிக்கை இல்லை. அப்போ ஆண்டவர் பாருங்கிற ஒரு பொன் கண்டுக்குட்டியை செய்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிற தெய்வம் என்று சொல்றாங்க. கர்த்தர் பேசினதை கேட்டாங்க, கர்த்தருடைய அடையாளங்களை பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, மகிமையை பார்த்தாங்க. எல்லாவற்றையும் இப்பொழுது ஒரு விக்கிரகத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய கழுத்தில் இருந்த ஆபரணங்களை கலட்டி அவங்க கண்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்திற்கு கொடுக்குறாங்க. இதே போலதான் கண் சொருகி போன, கண் மயங்கி போன, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கு அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை, அந்த ஞானஸ்நானத்தை, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை உதாசீனப்படுத்தி நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், கடமைக்காக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தா ஆண்டவர் விசனப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அது வரைக்கும் ஜனங்கள்ன்ட்டு அந்த யாத்திராகமத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவங்க இந்த பாவத்தை செய்த உடனே ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அதை அட்ரஸ் பண்ணும்போது நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்கிறார் பாருங்க. அது வரைக்கும் என் ஜனங்கள் என்று சொன்னவர், இவ்வளவு செய்தும் இந்த ஜனங்கள் என்னை விட்டு தூரமாய் விலகி போனாங்களே, முறுமுறுக்கிறாங்களே, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே, அவிசுவாசமாய் இருக்கிறாங்களே என்று சொன்ன உடனே நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்கிறார். நம்மை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோமா? அடுத்தால சொல்றாரு, தேவன் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி போனார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிற சகோதரா சகோதரி, நீ ஞானஸ்நானம் பெற்றாய், நீ ரட்சிக்கப்பட்டாய், ஆனால் இன்றைக்கோ அது அந்த அனுபவம் இல்லாதவர்களோடு கூட நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். இந்த தேவ சமூகத்தை விட்டு நீ புறப்பட்டு வேற எங்கேயோ நீ சென்று விட்டாய். ஆண்டவர் சொல்கிறாரு, சீக்கிரமாய் நீ வழி விலகி போனாய். அடுத்தது சொல்றாரு, விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க, தேவன் அங்கலாய்க்கிறார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். தேவ கோபம் அவருக்கு பற்றி எரிகிறது. இந்த ஜனங்களை நான் ஒரு நிமிடத்தில் அதம் பண்ணுவேன், உன்னை ஜனம் முழுவதையும் நான் அழித்து விடுவேன். மோசையை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அந்த நேரத்தில் மோசே மன்றாடி ஜெபித்து பரிந்து பேசி, ஆண்டவரே அழிப்பதற்காக இருந்த ஜனங்களை கொண்டு வந்தீர் என்று அவருடைய சமூகத்தில் போராடி அங்கே ஒரு பெரிய அழிவை தடுத்து நிறுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆறாவதாக ஆண்டவரை எப்படி விசனப்படுத்தினார்கள் என்றால் அந்நிய அக்கினியின் மூலமாக. இது எதை காட்டுகிறது? பரிசுத்தம் இல்லாத ஜீவியம், வேறுபாடு அடையாத ஒரு ஜீவியம். கிறிஸ்தவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் உலகத்தோடு ஒத்து போகிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? உலகத்தின் வழிபாடுகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், அந்த நடைமுறைகளுக்கு இன்னும் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை நீங்க கேளுங்க. ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் கலசத்திலே கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் விரும்பாத, பரிசுத்தத்திற்கு மாறுபாடான, பரிசுத்தம் இல்லாத, வேறுபாடு அடையாத ஒரு அனுபவத்தை இது காட்டுகிறது. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டது. மனிதனுடைய அக்கினியை அழிப்பதற்காக, பரிசுத்தமில்லாத அக்கினியை அழிப்பதற்காக கர்த்தருக்கு கோபம் உண்டாகி அவர் விசனப்பட்டு அவர் அந்நிய அக்கினியை அனுப்புகிறார். அங்கே அவர்கள் மரித்து போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும். ஆண்டவர் அப்படியே சமாளித்து கொண்டு போகிறவர் அல்ல.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாஸ் மார்க் 100க்கு 100, 99 அல்ல, 98 அல்ல, முற்றிலும் வேறுபடுகிற அனுபவம். இந்த உலகத்தின் ஆசை இச்சையை ஒழித்து போகிற அனுபவம், உலகத்தை விட்டு உலகத்தின் வழிபாடுகளுக்கு விலகி ஓடுகிற அனுபவம், இன்னும் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு உலகத்தாரை போல சாயங்களினாலும் பலவிதமான அலங்காரங்களினாலும் அலங்கரித்து உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறதா? உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறோமா? அல்லது ஒரு குறிப்பிட்ட அலங்காரத்தை மாத்திரம் சபை நெய்தி என்று களைந்து விட்டு மற்ற அலங்காரங்களை வைத்து நாம் மற்றவர்களை இடர பண்ணி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய பார்வையில் அது விசனமாயிருக்கிறது, அது கோபமாயிருக்கிறது. வேதம் சொல்கிறது, பரிசுத்த அக்கினி ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டது, அபியும் நாதாவும் அங்கே மரணம் அடைந்தார்கள். 7வதாக எண்ணாகமம் 11ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. பழையபடி சாப்பாடு தான், போஜன பிரியம், இச்சை. அங்கே ஜனங்கள் முறையிடுறாங்க. அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்ததாம். தேவனுடைய கோபம் பற்றி எரிந்ததாம். திரும்பவும் கர்த்தருடைய அக்கினி வந்ததாம், அவர்களை பட்சித்து போட்டது. இந்த பொல்லாத நிகழ்ச்சி எப்படி நடந்தது? இஸ்ரவேலருக்குள்ள இருந்த அந்நிய ஜனங்களுக்கு முதல்ல அந்த இச்சை வந்தது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டும். உலகத்தோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைத்திருந்தீங்கன்னா அவர்களை பகைக்க சொல்லவில்லை, அவர்களை விட்டு ஓடி போக சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய வழிபாடுகளுக்கும் அவர்களுடைய சடங்காச்சாரங்களுக்கும் அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலருக்குள் இருந்த அந்நிய ஜனங்கள் முதல்ல இச்சித்தார்கள். அந்த இச்சை இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே வந்தது. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, பாவத்திற்காக அழுவதற்கு ஆள் இல்லை, ரட்சிப்பிற்காக அழுறதுக்கு ஆள் இல்லை, போஜனத்திற்காக அழுறாங்க. எப்படி அழுறாங்க? எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரி காய்கள், கொம்மட்டி காய்கள், கீரைகள், வெங்காயம், வெள்ளை பூண்டு, இதெல்லாம் இங்கே இல்லை, வனாந்திரத்தில் இல்லை. அதனால எங்களுடைய உள்ளம் வாடி போகிறது. மன்னாவை தவிர, இந்த பரலோக மன்னாவை தவிர ஒன்றுமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரலோக மன்னா அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மன்னாவை வருஷித்தார். ஆண்டவர் இன்றைக்கு மேன்மையான ஒரு அனுபவத்தில் உன்னை வைத்திருக்கிறார். ஆனால் நீ வெள்ளரிக்காயை தேடுற, நீ பூண்டை தேடுற, நீ வெங்காயத்தை தேடுற, நீ கொம்மட்டி காயை தேடுற. கர்த்தர் உன்னை அழைத்த அந்த அழைப்பின் நிச்சயத்தை நீ அறிந்திருப்பாயானால் நீ கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாய், மனுஷியாய், கர்த்தருடைய வார்த்தை அந்த பரலோக மன்னாவின் மேல வாஞ்சை உள்ளவளாய், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் உற்சாகம் உள்ளவளாய் மாறுவாய். இந்த உலகத்தில் உள்ள வெள்ளரி காய்கள், கொம்மட்டி காய்கள், கீரைகள், வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் உலகத்தின் ஆசா வாசங்களை குறிக்கிறது. இந்த உலகத்தில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய சிற்றின்பங்களை குறிக்கிறது, கேளிக்கைகளை குறிக்கிறது, களியாட்டுகளை குறிக்கிறது. அதை நீ இன்னும் நாடிக்கொண்டிருப்பாயானால் கர்த்தர் விசனப்படுகிறார், கர்த்தர் கோபப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தடவை இந்த ஜனம் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் என்று சொல்லுகிறார். எண்ணாகமம் 11ஆம் அத்தியாயம் 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாஸ்து பாருங்க. கர்த்தருக்கு மிகவும் கோபம் வந்தது. மோசையின் பார்வையில் இஸ்ரவேலர் செய்தது பொல்லாப்பாய் தோன்றுது. ஊழியக்காரன்னு வருத்தப்படுறாரு. மோசே அங்கலாய்க்கிறார். மோசே சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு நான் செத்தா நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பரிதாபமான நிலைமை! அதே போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளையே, விலையேறப்பட்ட இரத்தத்தினால ஆண்டவர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகிற ஒன்றை நீ இந்த உலக ஆசைகளினால, இச்சைகளினால நீ எழுப்புண்டு போவாயானால் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களுடைய பாரத்தை நீர் என்மேல் சுமத்தினீர். இப்போ பாடுறாரு மோசையும் சொல்றாரு இந்த ஜனங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கிறாரு. அது வரைக்கும் தேவ ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள், உமது அடியானுக்கு ஏன் இந்த உபத்திரவத்தை நீர் கொடுத்தீர்? அந்த ஊழியக்காரனுடைய அங்கலாய்ப்பை பாருங்க. உம்முடைய கண்களுக்கு எனக்கு கிருபை கிடைக்கவில்லையா? நான் இந்த ஜனங்களை கற்பந்தரித்தேனா?
இவர்களை நான் பெற்றேனா இந்த பாரம் என்னால் சுமக்க முடியல, என்ன கொன்று போடும் என்று சொல்கிறார், அங்கலாய்க்கிறார். ஏனென்றால் அவர் நடத்தி வந்த ஜனங்கள் அப்படியாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் சபைகளில் இப்படிப்பட்ட இச்சைகளினால காண்கிற இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை பார்க்கும்போது சிலருடைய வாழ்க்கையில் இந்த வேதனை வருகிறது. அப்படிப்பட்ட வேதனை அவர்கள் சுமந்து திரிகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, ஆண்டவருடைய அழைப்பின் நிச்சயத்தை நீ தெரிந்து கொள். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்கு நீ உண்மையாயிருக்க கற்றுக்கொள். 9வதாக ஆண்டவரை பார்த்து எப்படி முறுமுறுக்கிறாங்கன்னா, எண்ணாகமம் 12ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா மோசையின் தனிப்பட்ட வாழ்வை முறுமுறுக்கிறாங்க. அதை ஒரு காரியமாய் வைத்து முறுமுறுக்கிறாங்க. மோசே மணந்து கொண்ட அந்த சிப்போரால் எத்தியோப்பிய ஸ்திரீ அவரை மணந்து கொண்டதுனால அவர் என்ன சொல்கிறாங்க, மோசைக்கு விரோதமாக இதில் முறுமுறுத்தது யாருன்னா, மோசையோடு கூட இருந்த ஆசாரிய ஊழியம் செய்த பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்ட ஆரோனும் சகோதரி மிரியாமும் முறுமுறுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, மோசையை கொண்டு மாத்திரம்தான் கர்த்தர் பேசினாரா, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையா, என்ன இந்த மோசே பெரிய ஆளா அவன் இப்படி பேசி கொண்டிருக்கிறான் என்று ஊழியக்காரனுக்கு விரோதமாக உடன் ஊழியர் முறுமுறுக்கிறார். ஊழியக்காரனுக்கு விரோதமாக சகோதரி முறுமுறுக்கிறாள். இது போன்ற அனுபவங்கள் இன்றைக்கு சபைகளிலும் காணப்படலாம். ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின, ஆண்டவர் நியமனம் பண்ணின ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். வேதனை உண்டாகிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கோபம் உண்டானது ஆரான் மிரியாம் மேலே. மிரியாம் குஷ்டரோகியாக மாறுகிறாள். அதனால அந்த பாளையம் அங்கே தங்க வேண்டிய நிலைமை. ஏனென்றால் மிரியாம் பாளையத்திற்கு புறம்பாக அவள் வைக்கப்படுகிறாள். அவள் குணமாகி அது மோசே தேவ சமூகத்தில் விழுந்து மிரியாமுக்காக மன்னிப்பு கேட்டு அவளுடைய குஷ்டரோகம் மாறினாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் செய்த பாவத்திற்கு அவள் பாளையத்திற்கு புறம்பே தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த யாத்திரை தடைபடுகிறது. அந்த பரலோக யாத்திரை தடைபடுகிறது. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம முறுமுறுக்கும் போது அந்த பரலோக யாத்திரை தடைபடுகிறது, நம்முடைய சரீரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அப்போ ஆண்டவர் பாருங்க, அதோடு கூட நில்ல, நீ யாரை பார்த்து முறுமுறுத்தாய் என்று சொல்லி தேவன் மோசையை குறித்து நல்ல சாட்சி சொல்கிறார். மோசே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிலும் சாந்த குணம் உள்ளவன், என்னுடைய வீட்டில் எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவன். மோசே ஒரு தீர்க்கதரிசி. நான் மோசையோடு கூட நேரடியாய் நான் பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். நீ அவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உன்னுடைய இருதயத்தில் ஒரு பயம் இருந்திருக்க வேண்டும். ஊழியர்களுடைய சில காரியங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவர்களை எதிர்த்து நிற்பது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த பரலோக யாத்திரை தடைப்பட்டது போல, மிரியாம் குஷ்டத்தை சுமந்தது கொண்டிருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரும், நம்முடைய பரலோக ஓட்டம் தடைபடும். எனவே நீங்களும் நானும் கவனமாக இருப்போம். 10வதாக எண்ணாகமம் 13ஆம் அத்தியாயம் 31 to 33 வரை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராக அனுப்பப்படுகிறார்கள். கோத்திரத்துக்கு ஒருவராக அனுப்பப்பட்ட போது காலேபும் யோசுவாவையும் தவிர மற்றவர்கள் எல்லாரும் அவிசுவாசத்தினால துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. என்ன அவிசுவாசம்? அங்கே பார்த்த ஜனங்கள் ராட்சதர்களை போல இருக்கிறாங்க. ஆனால் காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு பிரிந்து விட்டது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நாம் எளிதாக அந்த தேசத்தை வென்று விடலாம். ஆண்டவர் நமக்கு காட்டின தேசம் நல்ல தேசம் என்று சொல்கிறாங்க. எதையும் அந்த மீதி உள்ள 10 பேர் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வேதம் சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜனங்கள் கூக்குரலிட்டு புலம்பினார்களாம், ராம் முழுவதும் அழுதார்களாம், மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களாம். பழையபடின்னு சொல்கிறாங்க, எகிப்து தேசத்தில் நாங்கள் செத்திருந்தால் நலமாக இருக்கும், அல்லது இந்த வனாந்திரத்தில் செத்திருந்தா நலமாக இருக்கும், ஏன் இந்த இடத்துக்கு நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்? திரும்ப சொல்கிறாங்க பாருங்க, அதை விட மோசமான ஸ்டேட்மெண்ட்டு, எகிப்திற்கு போவது நலமாக இருக்கும். அதை விட அடுத்த ஸ்டெப்பு, சிலர் திரும்பி போக முற்பட்டார்களாம்.
மோசையும் ஆரோனும் அந்த நேரத்தில் முகங்குப்புற தேவ சமூகத்தில் விழுறாங்க. காலேபும் யோசுவாவும் தங்களை வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்றாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த ஜனங்களுக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று என்று சொல்லும்போது அடுத்தால அந்த வேதத்தில் என்ன சொல்கிறது? சபையார் மேல கல்லெறிய முற்பட்டார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்று சொல்லி கொள்ளை நோயை அனுப்புறாரு. அந்த கொள்ளை நோயில அநேகர் செத்து போகிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பழையபடி மோசே தேவ சமூகத்தில் விழுறாரு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெண்கல கொள்ளிவாய் சர்ப்பத்தை நீ செய்து அதை ஒரு கோலிலே கட்டி அதை உயர்த்து, யாரையெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கிறதோ அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு நிவாரணத்தை அனுப்பினார். அதே போலத்தான் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அந்த வெண்கல சர்ப்பம் அன்றைக்கு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல கொல்கதா மலையின் உச்சியில கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு நமக்காக உயர்த்தப்பட்டார். அவர் தந்த ரட்சிப்பை உதாசீனம் பண்ணாதீங்க, அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல எகிப்திற்கு போவது நலமாயிருக்கும் என்று சொல்லாதீங்க, இப்பொழுதே இறந்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லாதீங்க. அவர்கள் போக முற்பட்டது போல நீங்கள் பின்வாங்கி போகாதீர்கள். உங்களை அழைத்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் இந்த காலேபு யோசுவாவும் சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த ஜனங்களுக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த அவிசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில வராமல் பாதுகாப்பது தான் அந்த ஓட்டத்துல வெற்றி அடைகிற ஒரு அனுபவம். அவர்கள் தேவ நியமனத்திற்கு விரோதமாக அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினாங்க, அவிசுவாசமாக இருந்தாங்க. இந்த 10 சம்பவங்கள் முடிந்த பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, 10 முறை என்னை விசனப்படுத்தினார்கள், 10 முறை அவர்கள் முறுமுறுத்தார்கள், என்னுடைய மகிமையை பார்த்தாங்க, அடையாளங்களை அற்புதங்களை பார்த்தாங்க, என் சத்தத்தை கேட்டாங்க. 3 காரியம் சொல்றாரு. வேத வசனம் நமக்கு தெரியும், என் சத்தத்தை கேட்டார்கள், என்னுடைய மகிமையை பார்த்தார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இருக்கிறது. எத்தனையோ அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான செயல்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்தார், நம்முடைய வாழ்க்கையிலும் செய்தார்கள். ஆனால் அதே ஆண்டவரை பார்த்து நம்ம முறுமுறுக்கிறோமா, அவரை கோபப்படுத்துகிறோமா, விசனப்படுத்துகிறோமா? நான் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த 10 முறைக்கு பிறகாது அந்த முறுமுறுப்பு நின்று போனதா என்றால் நிற்கவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னாகுமோ 26, 64, 65 ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. அந்த காலேபையும் யோசுவாவையும் தவிர அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள் வனாந்தரத்தில் செத்து விழுந்தார்கள். அவர்கள் ஒருவர் கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அதற்கு பிறகு பாருங்க, என்னாகமம் 16ஆம் அத்தியாயம் 1-35 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், கோராகு புத்திரர்கள் தேவ நியமனத்திற்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்களுக்கு நடந்தது என்ன? சாதாரணமான ஒரு மரணம் வரல பாருங்க. பூமி 2ஆக பிளந்து அந்த கோராகின் கூட்டம் முழுவதும் அங்கே விழுங்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது, அவர்கள் துஷ்ட மனிதர்கள். அதன் நிமித்தம் பயம் வந்தது, திகில் வந்தது. அங்கே 250 பேர் அவங்களுடைய கலசங்கள்ல தூபங்காட்ட புறப்பட்டு வர்றாங்க. அந்த 250 பேரும் செத்து விழுந்தாங்க. மகா பெரிய சங்காரம் அன்றைக்கு தேவ சமூகத்தில் நேரிட்டது. காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய நியமனத்திற்கு விரோதமாக, தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக அந்த குடும்பம் எதிர்த்து நின்றது. அந்த உசியா ராஜா அன்றைக்கு அவன் தேவ சமூகத்தில் போய் தூபங்காட்ட போன போது ஆசாரியர்கள் தடுத்த போதும் அவன் நிறுத்தல்ல. அவன் ராஜா என்கிறதுனால அவன் பலப்பட்ட போது என்று வேதம் சொல்கிறது. அவன் பலப்பட்ட போது துணிகரம் கொண்டு தேவனுடைய நியமனத்திற்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற போது ஆண்டவர் குஷ்டத்தை எங்க அனுப்பினார் தெரியுமா? எல்லாரும் பார்க்கும்படியாய் நெற்றியில் அனுப்பினார். வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகியாய், தனிமைப்படுத்தப்பட்டவனாய் அவன் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அவங்க என்ன முறுமுறுத்துட்டு இந்த துணிகரத்தை போனாங்க தெரியுமா? அந்த கோராகின் புத்திரர் சொல்றாங்க,
கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தினீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஆரோனுக்கும் மோசைக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த அனுமதிக்கிறார், இந்த வேதனையை அனுமதிக்கிறார். அவங்க சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு, ஜனங்களின் கண்களை நீ பிடுங்க பார்க்கிறாய். கர்த்தர் முழு சபையைத்தான் அவர் நேசிக்கிறார், உங்களை மாத்திரம் தனியா இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரல என்று ஆரோனுக்கும் மோசைக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். முடிவு பரிதாபமாக இருந்தது பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு மனிதனை அபிஷேகித்து ஒரு ஊழியக்காரனாக அல்லது ஊழியக்காரியாக ஒரு சபைக்கு அல்லது ஒரு கூட்டத்திற்கு நியமித்திருந்தால் அந்த நியமனத்திற்கு நீங்களும் நானும் கட்டுப்பட்டு இருப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை எப்படி நிரூபிக்கிறார்? கிரியைகளை நடப்பிக்க மோசேயே கர்த்தர் அனுப்பினார் என்றும் மோசே தன் மனதின்படி செய்யவில்லை என்பதையும் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படியாக கோராகின் கூட்டத்தை பூமியை பிளந்து விழுங்க பண்ணினார். அந்த அக்கினியோடு கூட நாங்களும் தூபம் காட்டுவோம் என்று புறப்பட்டு வந்த அந்த 250 பேருடைய காணிக்கையை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர்களும் அங்கே மாண்டு விழுந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, அடுத்ததாக 12வது தடவை திரும்பி முறுமுறுக்கிறாங்க பாருங்க. எண்ணாகமம் 20ஆம் அத்தியாயம் 8லிருந்து 12 வரை வாசித்து பார்க்கும்போது பழையபடி பற்றாக்குறை தான். பழையபடி தண்ணீர் அங்கே காணப்படவில்லை. வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் இருப்பது சகஜமான காரியம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஏற்கனவே தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசு என்று சொன்னார், கண்மலையை அடி என்று சொன்னார். அப்பொழுது கண்மலையை பிளந்து அங்கே தண்ணீர் வந்தது. எல்லாரும் பருகினார்கள். அந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து போனார்கள், அதை மறந்து போனார்கள். ஆண்டவர் செய்த அதிசயத்தை, அற்புதத்தை அவர்கள் மறந்து போனார்கள். பழையபடியும் கலகம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பவும் கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்றாங்க. பாருங்க, எந்த அளவுக்கு மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்திருப்பாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க மோசையை ஒரு டிஜெக்ஷன் லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, சாகும்படி கர்த்தரின் சபையை நீ வனாந்திரத்தில் கொண்டு வந்த, இந்த இடம் ஒரு கெட்ட இடம், இதுக்கு நீ என்னங்க எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த என்று பல வார்த்தைகளினால முறுமுறுத்தபடியினால, அவங்க மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக பேசினபடினால மோசே தன்னுடைய சுய நிலைமையை அங்கே இழந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கண்மலையை பார்த்து நீ பேசு என்று சொன்னார். முதல் முறை கண்மலையை பார்த்து அடி என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தரம்தான் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். 2வது இடம், நம்முடைய பாவம் செய்யும் போது தான் அவர் திரும்ப நம்ம அடிக்கப்படுகிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நீ, ஞானஸ்நானம் பெற்ற நீ, அபிஷேகம் பெற்ற நீ, சத்தியத்தை அறிந்த நீ, சத்தியத்தை விட்டு விலகும் போது நீ திரும்பவும் அந்த இயேசுவை சிலுவையில் அடிக்க முற்படுகிறாய். நித்திய ஜீவனை இழந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் மோசேயுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசென்றார் 2வது தடவை. ஆனால் மோசே என்ன பண்ணார் தெரியுமா? பதறி போய், மனம் பதறி போய், வேதம் அப்படியாய் சொல்லுகிறது, அவர் கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக தன்னுடைய கையில் இருந்த கோலினாலே கண்மலையை ஓங்கி அடிக்கிறார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆண்டவர் மோசையை கனப்படுத்தினார். அவர் பேச சொன்னார், இவர் அடித்தார். இருந்தாலும் மோசே என்கிற ஊழியக்காரனா ஆண்டவர் கனப்படுத்துறாரு. ஆனால் அதோடு ஆண்டவர் விட்டுவிடவில்லை. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், காருண்யம் உள்ளவர். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மோசையை பார்த்து, நீ அந்த கண்மலையை அடித்ததுனால நீ என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை, என்னுடைய வார்த்தைக்கு நீ மாறாக சொன்னாய். அதன் நிமித்தம் மோசே அந்த உலக பிரகாரமான கானானுக்குள்ளாய் பிரவேசிக்கிற வாய்ப்பை இழக்கிறார். மோசே கெஞ்சுறார், ஆண்டவரே நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன். அதற்கு கூட அவரை அனுமதிக்கவில்லை. அவ்வளவு கண்டிப்புள்ள தேவன் நம் மேலே இன்றைக்கு இரக்கமாயிருக்கிறார். பாருங்க, நம்ம மேலே இன்றைக்கு இரக்கமாயிருக்கிறார். ஆனால் அந்த மோசையை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? முழு வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இறந்து போன ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்து
அடக்கம் பண்ணினார் என்று அவரை குறித்து மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரேத குழி எங்கே இருக்கிறது என்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவருடைய ஆசை நிறைவேறவில்லை. கானானுக்குள்ளா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு அவரால் போக முடியல. அந்த வாய்ப்பை இழந்து போனார். ஒரு சின்ன பதட்டம். அப்படி பார்த்தா அதே அளவுகோலில் ஆண்டவர் நம்மை நியாயந்திருப்பாரே. ஆனால் நம்மில் எத்தனை பேர் கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும்? கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக 13வது தடவை முறுமுறுக்கிறாங்க. எண்ணாகமம் 21ஆம் அத்தியாயம் 4-6 வரை ஆண்டவர் சொல்றாரு, சுற்றி போக வேண்டும் என்று சொல்றார். ஏனென்றால் அந்த எதிரிகள் அங்கே வழிவிடாதபடினால நீங்க சுற்றி போங்கள் என்று சொல்லும்போது அந்த தூரத்தை பார்த்து முறுமுறுத்தார்களாம். அவங்க பிரயாசப்பட மனசு இல்லை. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கும் ஆராதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, கொடுப்பாங்க, சுற்றி போக மாட்டாங்க. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற அனுபவம் இல்லை. கர்த்தருக்காக புறப்பட்டு போகிற அனுபவம் இல்லை. கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அனுபவம் இல்லை. அந்த விருப்பம் இல்லை. அவங்க அடுத்ததாக தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் அவங்க என்ன செய்கிறாங்க? பழையபடி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஏன் எங்களை கூட்டிட்டு வந்தீர்? அப்பம் தண்ணீர் இல்லை, எங்களுக்கு அந்த பரலோக மன்னா எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. தேவனுடைய வசனம் இப்பொழுது கசக்கிறது. அதை வாசிக்க இஷ்டம் இல்லை, அதை மெடிடேட் பண்ண இஷ்டம் இல்லை, அதை ஜெபிக்க இஷ்டம் இல்லை. கர்த்தருக்காக நீங்களும் நானும் ஊழியம் செய்யலைன்னா கனியற்ற அந்தகார கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஒன்றில் கனி இருக்கும் அல்லது கனியற்ற அந்தகார கிரியைகள் இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், மரத்தின் வேரருகே கோடரி வைக்கப்பட்டுள்ளது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதுவரைக்கும் என்னை கோபப்படுத்துவார்கள்? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் முறுமுறுப்பார்கள்? என் சத்தத்தை கேட்டும் நான் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டும் என்னுடைய மகிமையை பார்த்தும் எது வரைக்கும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாயிருப்பார்கள்? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம். கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் பரம கானானுக்கு நேராக அழைத்து செல்வாராக. ஆமென்.